ஒரு ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்குங்க. ஷைத்தான் சொல்லுவான், அவர் என் கூட நல்லதா நடந்து கொள்ளல, அவர் எனக்கு திட்டாரு, அவர் எதுவுமே செய்யல, எனக்கு ஒரு தடவை கூட சாக்லேட் கூட வாங்கி தரல. புரியுதாங்க? ரமதான்ல எல்லாத்துக்கும் ஒரு வடை கொடுத்தாங்க, எனக்கு கூட ஒரு வடை கொடுத்துட்டு போயிட்டாரு, 2 வடை கொடுக்கலன்னு சொல்லி பிரச்சனை இருக்குல்ல. ஒரு ஹதீஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சூப்பர் ஃபார்முலா இது. சில் மன் கதஅகா, யார் உன்னை துண்டிக்கின்றார்களோ அவருடன் சேர்ந்திரு. அவர் கூப்பிட மாட்டார், நான் கூப்பிடுவேன். அவர் பேச மாட்டார், நான் பேசுவேன். ஏன்னா உறவுனர். சில் மன் கதஅகா வஅஃபு அம்மன் ஸலமகா, யார் உன் மீது அநீதி செய்கிறாரோ, அநியாயம் செய்கிறாரோ, அவருக்கு என்ன செய்யணும்? மன்னித்து விடு. வஅஹ்சின் இலா மன் அஸாஅ இலைகா, யார் உன்னுடன் தவறான முறையில் நடந்து கொள்கின்றானோ அவருடன் நீ நல்ல முறையில் நடந்து கொள். இந்த பேச்சை கேட்டால் நான் ஒரு முஸ்லிம், முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடியவன். இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் மனைவியோடைய அடிமை அல்லது நான் கணவனுடைய அடிமையாக மாறிவிடுவேன். ரசூலுல்லாவுடைய அடிமை ஆகாமல் மனைவியோடைய அடிமை, நண்பர்களுடைய அடிமையாக வாழ வேண்டுமா? இல்லை சகோதரர்கள்.